எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸில் சிலர் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கான விடையை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த குபேரர் பூஜை, அப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு, குலதெய்வ பூஜை, இன்னும் பல பூஜைகள் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் இல்லையா? அந்த பூஜையினால் பலன் பெற்ற பலர் ரொம்ப நல்லா இருக்கும், இன்னும் நிறைய பூஜைகள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கமெண்ட்ஸை பார்த்த சிலர் நாங்களும் இந்த பூஜையை செய்ய விரும்புகிறோம், ஆனால் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், செய்யலாமா? வாடகை வீட்டில் செஞ்சால் அந்த இடத்திற்கு சொந்தக்காரரான ஓனருக்கு அந்த புண்ணியம் போய் சேர்ந்து விடுமோ அப்படின்ற எண்ணத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும்னா, குபேர பூஜை எல்லாம் நமக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய பூஜை இல்லையா? நல்ல சக்தி வாய்ந்த பூஜைகள். நான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு, குலதெய்வ பூஜை, அப்புறம் இந்த குபேர பூஜை சொன்னது. அப்படி சக்தி வாய்ந்த பூஜைகளை நாம் வாடகைக்கு குடியிருக்கின்ற வீட்டிலே செய்தால் அந்த பவர் எல்லாம் அங்கேயே தங்கிருமா? அப்புறம் இன்னொன்று, இந்த 11 பூஜை பொருள்கள், கோமதி சக்கரம் கூட சேர்த்துட்டு 11 பூஜை பொருள்கள் கட்டுறோம் இல்லையா? அதெல்லாம் வாடகை வீட்டில் கட்டலாமா? அங்கேயே அந்த நல்ல எனர்ஜி எல்லாம் தங்கிடுமா? நாங்கள் செய்கிற பூஜைக்கு உரிய பலன்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு சொந்தக்காரரான அவருக்கு போய் சேர்ந்துருமா? அந்த இடத்திலேயே அந்த சக்தி தங்கிவிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதில் கொஞ்சம் நம்ம தெளிவாயிடணும். அதுக்காக தான் இந்த பதிவை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தனிப்பதிவாகவே கொடுக்குறேன். ஒரு கேள்வி தான், அதுக்கு தனிப்பதிவு கொடுக்கணுன்றது இல்லை. இருந்தால் கூட இது கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போது நம்ம பூஜை பகவானுக்கு செய்கிறோம் இல்லையா? அந்த பூஜையை செய்வது பார்த்திங்கன்னா நம்ம தான் செய்கிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அதுதான் செய்யுது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆத்மா எந்த இடத்தில் உட்கார்ந்து செய்தாலும் அந்த பூஜைக்குரிய பலன்கள் அந்த ஆத்மாவிற்குத்தான் போய் சேரும். யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். அந்த இடத்திற்கோ வேறு எதுக்கும் போய் சேராது. இப்போது நம்ம இருக்கிற வீட்டில் நெகட்டிவ்ஸ் நிறையா இருந்ததுன்னா, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை போக்குவதற்கு நம்ம சாம்பிராணி தூப தீபங்கள் காமிக்கிறது, அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? அதெல்லாம் செஞ்சுக்கிறது தவறில்லை. இந்த கடுகு, வெண்கடுகு சாம்பிராணி போடுறது அதெல்லாம் செய்யலாம், தவறு கிடையாது. அதெல்லாம் செய்கிறதுனால நல்லதெல்லாம் போய் வேற ஒருத்தருக்கு சேர்ந்துருமா, அந்த இடத்திற்கு சொந்தக்காரருக்கு சேர்ந்துருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம யார் பூஜை செய்கிறோமோ அந்த பூஜைக்குரிய பலன்கள் எல்லாம் பூஜை செய்தவருக்குத்தான் போய் சேரும். அந்த ஆன்மா தான் பூஜை செய்யுது, அந்த இடம் பூஜை செய்யலை இல்லையா? அதனால் நீங்கள் இதில் குழப்பம் கொள்ளாதீங்க. யார் பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பலன்கள் போய் சேரும். இன்னும் எளிமையாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த முன்ஜென்ம வினை பயன் நம்ம இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் அப்படின்னு அடிக்கடி பேசிக்கிறோம் இல்லையா? அப்போது முன்ஜென்மத்தில் செய்த நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப பலன்களை இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம்னா அந்த ஆத்மாவின் தொடர்ச்சியாக நாம் இருக்கின்ற காரணத்தினால தான் நம்ம அதனுடைய பலன்கள் நல்லது கெட்டதெல்லாம் அனுபவிக்கிறோம். அந்த முன்ஜென்மத்தில் அந்த இடம் எந்த இடத்துல வாழ்ந்தோமோ அத்தோடு போயிடல, எந்த இடத்துல இருந்தோமோ யாருக்கு பிறந்தோமோ அத்தோடு போயிடலை இல்லையா? அவரவர்களுக்குரிய பலன்கள், செயல்களுக்குரியது நல்லது கெட்டது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் தொடருது இல்லையா? அது போல தான் இறைவன் வழிபாட்டை யார் செய்கிறார்களோ அதைத்தான் இறைவன் பார்ப்பார். அந்த ஆத்மாவுக்கும் இறைவனுக்கும் தான் சம்பந்தம், தொடர்பு இருக்குதே ஒழிய இடத்திற்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம வாழ்கின்ற காலத்தில் அது வாடகை வீடாக இருக்கா இல்லை சொந்த வீடாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போக்குறதுக்காக நம்ம நிறைய பூஜைகள் எல்லாம் செய்கிறோம். அது எங்கே இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி.
வாழ்கிறது நம்ம இல்லையா, நமக்காக தான் நல்லது நடக்கணும், நம்மை சுற்றி இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் போக்கணும்னு தான் நம்ம எல்லாம் செய்கிறோம். அப்படி செய்யறதுக்கு உந்துதல் எங்கேருந்து ஏற்படுது? இந்த மனம் கட்டளையிடுது. அப்புறம் தான் நம்ம கை கால்கள் எல்லாம் அதற்குரிய செயல்களை செய்ய துவங்குது. அப்போது மனத்திற்கும் நம்முடைய செயல்களுக்கும் தொடர்பு இருக்குது. மனத்திற்கும் நாம் செய்கின்ற இறை வழிபாட்டிற்கும் தொடர்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வாடகை வீட்டில் இப்படி செய்யலாமா, இல்லை சொந்த வீட்டில் செய்யலாமா, இல்லை எங்கே இருக்கோமோ. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னொன்று கேட்குறீங்க, நாங்கள் கொஞ்சம் காலம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால் அம்மா வீட்டில் செய்யலாமா, அம்மா வீட்டில் செஞ்சால் எனக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கட்டாயம் யார் செய்கிறார்களோ அவர்கள் எங்கே உக்காந்து செஞ்சாலும் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கேங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு போயிருக்கேன், ஆனால் இந்த பூஜை செய்யணும்னு ஆசையாக இருக்குது, இந்த பூஜையை எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலிருந்து செஞ்சால் அந்த பலன்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்துருமா, இல்லை எனக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த பூஜையை நீங்கள் மட்டும் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அந்த பூஜையில் இன்னும் சிலர் கலந்துக்கிட்டாங்க, இல்லை உறவினர்களும் சேர்ந்து உட்காடுறாங்கன்னா அவங்களுக்கும் அதன் பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய பூஜை எங்கே செய்கிறீங்களோ அந்த இடத்தில் மட்டும் தங்கிவிடாது, உங்கள் கூடையே வரும். நீங்கள் எங்கிருந்து என்ன செய்தாலும் அதற்குரிய பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். அதனால் இனிமே இந்த மாதிரி சந்தேகப்பட்டு பூஜையை நிறுத்திடாதீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் பூஜையை நிறுத்திட்டோங்க, வெளியூர் போயிட்டு வேறு இடத்துல எதுக்கு செய்யணும் அப்படின்றதுனால நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி நிறுத்த வேண்டாம். எங்கிருந்தாலும் நம்ம இறைவனை வழிபடலாம். இறை நாமத்தை எங்கிருந்து கொண்டு நம்ம உச்சரித்தால் கூட அதற்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்றும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த பீரியட்ஸ் எல்லாம் ஆயிட்டா நிறைய பேர் கேட்குறீங்கள, நம்ம இறை நாமத்தை சொல்லலாமா அப்படின்னு. இந்த இறை நாமம் சொல்வது நம் உள்ளம்தான், உடம்பு சொல்கிறது கிடையாதே இல்லையா. நம்ம உள்ளம் என்ன நினைக்குதோ அது உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த பீரியட்ஸ் ஆகிறது தூரம் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புறத்தில் இருக்கக்கூடிய உடம்பால் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு. அதனால் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் உங்கள் கைகளால் இறைவனுக்கு நைவேத்தியம் தான் செய்யக்கூடாதே ஒழிய, அதுவும் சயின்ஸ் காரணம் இருக்குது. நம்ம அசுத்தம்னு நினைக்கக்கூடாது, அதுக்கு பின்னாடியும் அறிவியல் இருக்குது. இந்த மாதிரி பூஜை அறைக்குள்ளே போகக்கூடாது, நம் கையால் இறைவனுக்கு படைக்கின்ற நைவேத்தியம் செய்யக்கூடாது, அதுதான் இருக்கே ஒழிய நம்ம இறைவனை வழிபடக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம வீட்டுக்கு தூரமாக இருந்தால் கூட இறை நாமத்தை சொல்லலாம், இறை சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லலாம், தவறு கிடையாது. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம viha.online பற்றி சொல்கிறேன். நம்ம viha.onlineல நிறைய பொருள்கள் பதிவேற்றம் புதிதாக செய்துட்ருக்கோம். இன்னும் இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்க நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. காரணம் தரமாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாராட்டிகிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். புதிதாக இந்த பதிவை பார்க்குறவர்கள் viha.online அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் எழலாம். எங்களுடைய ஆன்லைன் ஷாப் அது கூகுளில் போயிட்டு www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தம்ப்நெயிலில் ஸ்பெல்லிங் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. அங்கே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அங்கே தான் நிறைய பொருள்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய விஹா ஷாப்புக்கு வாங்க. உங்கள் கண்களாலேயே பொருள்களை நீங்களே தேர்ந்தெடுத்து வாங்கி கொள்ளலாம். எங்கள் ஊரில் ஏதாவது கடை வச்சுருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்களே, இல்லாட்டி தரங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உங்கள் ஊரில் இது இப்போதைக்கு கடை எங்கேயுமே நாங்கள் வச்சுக்கலீங்க. ஒன்றா எங்கள் viha.onlineல நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், இல்லாட்டி நேரடியாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் கிளம்பி வாங்க. அதற்குரிய அட்ரஸ் கூட வெப்சைட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.